வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இந்த குரோதி ஆண்டில் வரக்கூடிய முதல் மாதமான சித்திரை மாதம், அதற்கான பலாபலன் அது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத பலன் அப்படிங்கிறதை சூரியனை மையமாக வைத்து சொல்வது, தினப்பலன் என்பது சந்திரனை மையமாக வைத்து சொல்வது. அவ்வகையில் சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்குள் பிரவேசிக்கும் இந்த காலம் சித்திரை மாதம். அது முதல் மாற்றம். ஏனைய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 22/4/2024 மீனத்துக்கு செவ்வாய் மாறுகிறார். 25/4/2024 மேஷத்துக்கு சுக்கிரன் மாறுகிறார். 1/5/2024 மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு குரு மாறுகிறார். அதுவே குரு பயிற்சி. 6/5/2024 மேஷத்துக்கு புதன் மாறுகிறார். இந்த மாற்றங்கள் எல்லாம் மகர ராசிக்கு எப்படி பலனை செய்யும் அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இது ஒரு மத்தியமமான ஒரு பலனுக்குரிய மாதம் தான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, மகர ராசிக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். இந்த சூரியன் எப்பயுமே வழுக்கக்கூடாது. இந்த மகர லக்னமாக இருந்து சூரியன் இந்த மாதிரி உச்சமாக இருந்தால், ஆட்சியாக இருந்தால், இல்லை கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அந்த மாதமெல்லாம் அவங்களுக்கு, அந்த மாதிரி ஜாதகத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவில் நன்மை இருக்காது சூரியனால். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகிறார். இப்போ 8 உச்சம். இந்த மாதம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்க போகுது. பொதுவாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தை மாதம், சித்திரை மாதம், ஆவணி மாதம், இந்த மாதிரியான மாதங்கள்லாம் அவ்வளோ விசேஷமாக இருக்காது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா சித்திரை மாதம். காரணம் என்னன்னா, அவர் அஷ்டமாதிபதி உச்சமாகிறார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் அதிகமாக சொல்லக்கூடிய இடம். விபத்து, கண்டம், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய இடம். அதற்குரிய கிரகம் உச்சமாகும்போது அது சார்ந்த பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. உங்கள் பிறவி ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய இந்த விஷயத்தை பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை. சனி பகவான் 2ஆம் இடத்துல வலுவாக அமர்ந்திருக்கார். கூட இருந்த செவ்வாய் பகவானும் இந்த மாதம் மாறி 3ஆம் இடம் போகிறார். அங்கே ராகுவோடு இணைய போகிறார். செவ்வாய் 3ஆம் இடம் போகும்போது நிறைய விஷயங்களை தைரியமாக செஞ்சு காட்டுவீங்க. வெற்றி உங்கள் பக்கம். அந்த மாதிரி சில காரியங்களை தைரியமாக செய்வீங்க. போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு தான் வெற்றி. சூரியன் அப்படிங்கிற கிரகம் உச்சமாக இருக்கே சார், அதை பற்றி சொல்லலையே அப்படின்னா, அதை பற்றி பயப்பட வேணாம். பிறவி ஜாதகம் நல்லா இருந்தால் சூரியனை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனைய கிரகங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத வச்சு மற்ற பலனை பார்ப்போம். குரு இந்த மாதம் 1ஆம் தேதி மாறுறார். குருவோட மாற்றம். குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். குரு உங்களுக்கு நன்மை செய்கிற கிரகமா, தீமை செய்கிற கிரகமா அப்படிங்கிறத விட, குரு எங்கே இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடம் வளமாகும். அவ்வகையில் குரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார் 9ஆம் பார்வையாக. இதுவே முதல்ல ஒரு பெரிய ப்ளஸ். குரு தனகாரகன். இந்த தனகாரகன் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்து 5ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார். அப்போ குரு லாபஸ்தானத்தை பார்த்தால் அது லாபங்கள் அதிகரிக்கும். தனக்காரகன் லாபஸ்தானத்தை பார்க்குறார். லாபஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது இதெல்லாம் உங்களுக்கு யோகம்தான். நல்லா தொழில் லாபமாக அமையும். பணம் சீராக வந்துக்கிட்டே இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல ஏதாவது சிக்கல் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். வராத பாக்கிகள் வசூலாகும். பணத்தினால எந்த சிக்கலும் இல்லை. பணம் வரவு வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும். நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு ஏதாவது பாக்கி இருந்தால் அதையும் நீங்கள் கொடுத்துருவீங்க. கடன் வசூலாகும். கடன் பைசலாகும். கடன் வசூலாகும். கடன் பைசலாகும். இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம். புதன் மாற்றம், சுக்கிரன் மாற்றம், இதெல்லாம் 3ஆம் இடத்துல இருந்துச்சு. இந்த புதனும் சுக்கிரனும் ஒவ்வொன்றாக மாறி 4ஆம் இடம் வருகிறார்கள். சுக்கிரன் ஒரு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் உச்சமாக இருக்கார் 3ஆம் இடத்துல. அப்புறம் மேஷத்துக்கு வந்தோடனே 4ஆம் இடத்துல வலுவாகிறார். சுக்கிரன் 5 கிரகம். ஒரு திரிகோணாதிபதி கேந்திரம் ஏறினால் அது ஒரு விதத்தில் யோகம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், ரொம்ப காஸ்ட்லியான டிவி சில பேர் வாங்குவாங்க. ஒரு பெரிய டிவி 32 இன்ச்செல்லாம் பத்தாது, இருக்கிறதுலே பெரிய டிவி அது அப்படின்னு அந்த மாதிரி டிவியை வாங்கி ஹாலில் மாட்டுவாங்க. ஹால் சைஸுக்கு டிவியே இருக்கும். ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவாங்க. பெரிய ஃப்ரிட்ஜு, டபுள் டோர்லாம் எனக்கு பத்தாது, 4 டோர் இருக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்பாங்க.
இந்த மாதிரி பெரிய பெரிய எல்லா விஷயமும் பிரம்மாண்டமாக வாங்குவாங்க, பெரிய பெரிய விஷயமாக வாங்குவாங்க. இந்த மாதிரி பல வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஆடம்பரமான பொருட்கள், சொகுசான பொருட்கள் நிறையா வாங்குவாங்க. இல்லைனா சொகுசான கார் வாங்குவாங்க சில பேர். இந்த மாதிரி செலவுகள் எல்லாமே ஒரு ஆடம்பரம் சார்ந்த செலவுகளாக இருக்கும். அதற்கான வருமானமும் வரும் இந்த மாதம். உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தாய் நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. தாய் நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. தாயாருக்கு உங்களால் நலம், உங்களால் உங்கள் தாய்க்கு நலம், தாயால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி தாயாருடைய உடலுக்கான ஏதாவது மெடிக்கல் செக்கப் அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் எடுத்து செய்வீங்க, எடுத்து காட்டுவீங்க. அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுக்கு அம்மா வீட்டு வழி சந்தோஷம், சப்போர்ட்டு அதெல்லாம் உண்டு. தாய் மாமனால் ஆதரவு உண்டு. தாய் வழி வர்க்கத்தால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேருக்கு இப்போ வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த வர்த்தகத்தின் மூலம் பணம் நிறையா கைக்கு வரும். வெளிநாட்டு ஆர்டர்ஸ் குமியும். தொழில், நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் லாபம் வரும். அதில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில் செய்தால் லாபம் வரும். வேற்று மதக்காரர்கள், வேற்று மொழி பேசக்கூடியவர்கள், அவர்களால் ஆதாயம் உண்டு. நீங்கள் வேறு மாநிலத்துக்கு போய் வியாபாரம் செய்வீங்க, இல்லை வேறு நாட்டுக்கு போய் வியாபாரம் செய்வீங்க. சில பேர் இந்த பார்டரில் உட்காந்துருப்பாங்க, வேறு மாநிலத்துக்கு உரிய பார்டரில். இந்த பார்டரில் உட்காந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பிரமாதமான லாபம் உண்டு. புதனும் வலுவாக இருக்குது, சுக்கிரனும் வலுவாக இருக்குது, சனி பகவான் வலுவாக இருக்கார், செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கிறார், குரு வலுவாக இருக்கிறார். அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நலமாக இருக்குது. பிறவி ஜாதகமும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் உங்களை கையில் பிடிக்க முடியாது. சூரியன் மட்டும்தான் வலு அதிகமாக இருப்பது உங்களுக்கு வலுவில்லாத தன்மை. அதாவது மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குது, ஆனால் சூரியன் நல்லா இருப்பது உங்களுக்கு நல்லா இல்லை. சூரியனுக்கு மட்டும் பரிகாரம் செய்யணும். அந்த பரிகாரம் செய்து கொண்டீர்கள் என்றால் பயப்பட தேவையில்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான மாதம்தான். சிவ வழிபாடு செய்யுங்க. பிரதோஷம்க்கு கோயிலுக்கு போங்க. இந்த மாதத்தில் 2 பிரதோஷம் வரும். ஆனால் மற்ற நாளில் முடிஞ்ச வரைக்கும் திங்கட்கிழமை இந்த மாதிரி வாரத்துக்கு 7 நாள்னால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சாயங்காலம் சிவ ஆலயம் சென்று வாருங்கள். பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. நன்மை நிறைந்த மாதமாக இருக்கும். மத்தியம பலனையும் உங்கள் மதியால் மாற்ற முடியும்.